ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். திஸ் இஸ் அனிதா ஃப்ரம் வாவ் மண்மனம். இன்றைக்கி வாங்க தக்காளி செடியோட மெயின்டெனன்ஸ் வீடியோ பார்க்கலாம். ஸோ நிறைய புது செடிகள் ஓரளவுக்கு பூக்கள் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு நம்ம ஒரு மெயின்டெனன்ஸ் கொடுத்தா நல்லதுன்னு சொல்லிவிட்டு நான் அந்த சைடில் இருக்கிற கிளைகள், பக்க கிளைகள் எல்லாத்தையுமே நான் இன்றைக்கி கட் பண்ணி விடுறேன். ஜென்ரலாக தக்காளி செடிக்கு அகைன் அண்ட் அகைன் நான் சொல்கிற மாதிரி ஒரு செடி நட்டு எப்படி தண்ணி ஊற்றுறது முக்கியமோ, அதே மாதிரி தக்காளி செடி நல்லா வளரணும்னா அதோட பக்க கிளைகளை நம்ம வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம கட் பண்ணி விடணும். ஒரு வாரம் இல்லை 10 நாள் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நிறைய முளைச்சிரும். அப்போ அந்த செடியில் வளர்கிற காய்கள் ரொம்ப குட்டியாக போயிடும். ஏன்னா சத்துக்கள் ஃபுல்லுமே அந்த கிளைகளுக்கு மட்டுமே போயிடும். ஸோ அதனால் ஈவன் ஸ்டார்ட் பண்ணுறப்பேவும் இப்போ சின்ன செடியாக இருந்தாலுமே அதோடய பக்க கிளைகளை கட் பண்ணி விட்டிங்கன்னா அது வளர்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த இலைகள் பக்க கிளைகள்லேருந்து நமக்கு இப்போ எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ அப்படி இருக்கப்போ அது கொஞ்சம் நல்லா வளரணும் அப்படின்னா நம்ம அந்த சைடு ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ரூன் பண்ணி விட்டோம் அப்படின்னா அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நல்லா மண்ணை ஊண்டி பிடிச்சி நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணோம். ஸோ அதனால் நமக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 பேபி டொமேட்டோ பிளான்ட்ஸ் இருக்குது, ஸ்டார்டிங் ஸ்டேஜ் டொமேட்டோ பிளான்ட்ஸ். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஒரு மெயின்டெனன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கண்டுக்காமல் விட்டதுனால அந்த சைடு எல்லாம் அவ்வளோ பசுமையாக நல்லா தழைச்சி வளர்ந்துருக்கு. பட் அது தேவையே இல்லை. நமக்கு அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்கிறதுக்காக நம்ம செடியில் வச்சுருந்தோன்னா நம்ம எதுக்கு தக்காளி செடி வளர்க்குறோமோ அந்த யூஸே நமக்கு இல்லாமல் போயிடும். ஸோ காய்கள் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் மறந்து விட்ட செடியில் இருக்கிற காய்கள் குட்டி குட்டி இதெல்லாம் பெருசாக வளர வேண்டிய ஒரு தக்காளி. ஸோ இதுக்கு ஃபுல்லுமே அந்த சைடில் இருக்கிற கிளைகள், பூக்கள் காய்கள் இல்லாத எல்லா கிளைகளையும் நம்ம கட் பண்ணி விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜென்ரலாக நான் தக்காளி செடியில் என்னென்னலாம் நோட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 12x12 இன்ச்சு பாட்டில் வைக்கணும். ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, அது ஸ்டார்டிங்கில் மண் ரெடி பண்ணுறப்போ அதில் மண்புழு உரமோ இல்லை தொழு உரமோ சேர்த்து, அதாவது மாட்டுச்சாணம் ஆட்டுச்சாணம் மிக்ஸ் பண்ணி அந்த மண் இருக்கணும். அப்புறம் கொஞ்சம் வளர ஆரம்பிக்கிற டைமில் 15 days ஒன்ஸ் பஞ்சகவ்யமோ இல்லை மீன் அமிலமோ கொடுக்கணும். அதுக்கப்புறம் அது பூக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம மோர் கரைசல், அப்படி இல்லைன்னா பனானா பில் ஃபெர்டிலைசர் அந்த மாதிரி கொஞ்சம் கொடுக்கலாம். இடையில காய்கறி கழிவு உரம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாத்தையுமே ப்ரூன் பண்ணி விடணும். காய்கள் பூக்கள் இருக்கிறத மட்டும் விட்டுட்டு மற்றது எல்லாத்தையுமே கட் பண்ணி விடணும். 6லேருந்து 8 மணி நேரம் சூரிய வெளிச்சத்தில் அந்த செடிகள் இருக்கணும் கண்டிப்பாக. அதோட மேலே இருக்கிற மண் ஈரப்பதத்தோடு இருக்கணும். அப்படி இல்லை ரொம்ப தண்ணி தேங்கி இருக்கக்கூடாது, ஈரப்பதத்தோடு இருந்தால் மட்டும் போதும். அதே மாதிரி இலைகளில் தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக மண்ணில் ஊற்றணும். அதோட மண்ணில் இலைகளில் ஊற்றணும் அப்படின்னா அதுக்கு நிறையா பூஞ்சை தொற்று, பூச்சி தொற்று இதெல்லாம் வந்துடும். சப்போஸ் தக்காளி செடியில் நிறையா பூச்சி நிறையா பூஞ்சை பார்த்தீங்க அப்படின்னா வேப்பெண்ணெய் கரைசல் நீங்கள் விடணும். ஸோ இதுதான் ஜென்ரலாகவே நம்ம தக்காளி செடிகளுக்கு பண்ணக்கூடிய ஒரு மெயின்டெனன்ஸ். ரொம்ப ரேராக 45 days ஒன்ஸ் நம்ம போன் மீலோ இல்லை சாம்பல், பொட்டாசியத்துக்காக சாம்பல், போன் மீல் இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா காய்கள் திரட்சியாக, பழங்கள் நல்லா திரட்சியாக வரும். அதே மாதிரி ஓரளவுக்கு ஆரஞ்சு கலரில் இருக்கிறப்பயே நம்ம தக்காளி பழங்களை பறிச்சிட்டோம் அப்படின்னா மற்ற பழங்கள் நல்லா வளர்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம தக்காளி செடியோட மெயின்டெனன்ஸ். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நம்ம ஈஸியாக நல்லா தக்காளிகளை பெறலாம். ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ.